ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் அபிஷன் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து நடித்து அந்த படம் வந்து இப்போ வெளியே ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறமா இப்போ அந்த டீமே சேர்ந்து இப்போ ரஜினி சாரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ண இடத்துல இப்போ நிறைய செய்திகள் என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இவங்க போய் ஒரு படத்துக்கான அது படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு வாங்குறதுக்காக இவங்க போல வேற ஏதோ டைரக்ஷன் சம்மந்தமாகவும் இல்லை ஏதோ படத்தில் நடிக்கிற சம்மந்தமாகவும் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி நியூஸுமே வந்து இப்போ வெளியே லைட்டாக கசிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம சசிகுமார் சாரை வச்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரான படம், ஒரு ஃபீல் குட்டான படம், ஒரு வைபாகவும் இருக்கும், ஒரு காமெடியாகவும் இருக்கும், ஒரு ஃபீல் குட்டாக நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக வந்து நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு யங் டேரக்டராக வந்து அபிஷன் வந்து இந்த படத்தில் எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அதில் அவருமே சின்னதாக ஒரு ஆக்டிங் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் அவருக்கு யார் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாங்களோ அவரே வந்து என்னுடைய தலைவரை வச்சு நானே வந்து, அதாவது என்னுடைய பாஸை வச்சு நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சு வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் இப்போ வரையும் ரொம்ப சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தேட்டரில் எல்லாருமே வந்து அவங்க பாஸ்ட் லைஃப், இப்போ இருக்கக்கூடிய லைஃப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தப்போ எந்த ஒரு ஃபீல் கிடச்சோ அதே அளவுக்கு இது வந்து இதுலேயுமே ஒரு ஃபீல் குட்டான மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் வந்து இப்போது வித் லவ் மூவியோடைய டீம் எல்லாருமே வந்து அவங்க ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுமே வந்து சொல்லியிருக்காரு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த அனஸ்வரா, அதாவது ஹீரோயினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்டர் அபிஷனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை டேரக்டர்னு சொல்கிறதுன்னு தெரியல. இவர் இந்த படத்திலே தெரிஞ்சிருச்சு இவர் நல்லா ஒரு ஆக்டிங் ஸ்கில் இவருக்கு இருக்குது, ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து போய் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சோஷியல் மீடியாலையும் நிறைய போஸ்டெல்லாம் விட்டுருந்தாங்க. இது சினிமா வட்டாரங்கள் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் ஒரு மீட்டிங் மட்டும் இல்லை, ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக மட்டும் இவர் கூப்பிடல. இவர் இதை பார்த்துட்டு ரஜினி சார் வந்து எப்பயுமே இந்த மாதிரி எதாவது பண்ணுறாருன்னா கன்ஃபார்ம் ஏதாவது நேரில் கூப்பிட்டு பேசியிருக்காருன்னா அடுத்து இவர் எடுக்கக்கூடிய படங்கள் எதுலையா ஒன்று நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பேசப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு போச்சு, அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் எந்த அளவுக்குலாம் போயிருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அதனால மேபி வந்து ரஜினி சார் வந்து இது அடுத்த படத்தில் வந்து இவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ஏதாவது இவர் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் இன்னொன்று என்ன பேசப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷனை வந்து அடுத்து ரஜினி சாரோடைய படத்தில் வந்து கூட சேர்ந்து ஒரு முக்கியமான லீட் ரோலில் வந்து நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக இவரை கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரஜினி சார் அவர்கள் இவருடைய டைரக்ஷனில் நடித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்கேஸ் இவர் வந்து இந்த ரஜினி சார் கூட போய் ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா அது யாருடைய டைரக்ஷனில் வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.